அது ஆதியாகமம் 37வது அதிகாரம். திரும்பிக் கொடுங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மீதியான யோசேப்பை ஈஸ்லே பார்வோனின் பிரதானியையும் கொஞ்சம் சத்தமா வாசிங்கன்னு கேட்கல. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். யார விற்றார்கள்? யோசேப்பை போத்திபார், அதாவது மீதியானியரிடத்திலிருந்து யாருடைய கரங்களுக்கு மாற்றப்பட்டார் யோசேப்பு. அப்போ மீதியானவர்கிட்ட யார் கொடுத்தது வாசிக்கணும். 28வது வசனம் வாசிக்கிறாங்க. அதே அதிகாரத்தில் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது, அந்த வர்த்தகரான, அதாவது வர்த்தகர் அப்படின்னு சொல்லி சொன்ன வியாபாரிகள், அந்த வியாபாரிகள் யோசேப்புடைய சகோதரர்கள் அமர்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தை கடந்து போன போது, அல்லது குழியிலே யோசேப்பு போடப்பட்ட அந்த கிணற்றை அவர்கள் அந்த வர்த்தகர்கள் கடந்து போகும்போது, அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து யார் தூக்கி எடுக்கிறது? யார் தூக்கி எடுத்தது? யோசேப்புடைய சகோதரர் தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நல்ல கவனமா கேட்கணும். யாரோ நம்மளை தூக்கி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம நினைச்சுக்கிறோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தூக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா எங்க பாக்குறோம், தூக்கி எடுத்தவங்க அவங்க ஆதாயத்துக்காக தூக்கி எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க, அவங்களே தள்ளுவாங்களாம், அவங்களே தூக்கி எடுப்பாங்க. குடியில தள்ளது யாரு? குடியில தள்ளது யாரு? சகோதரர்கள். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலமாக, நம்முடைய எதிராளிகள் மூலமாக, நம்மை பார்த்து போராமைப்படுகிறவர்கள் மூலமாக, எப்படியாகிலும் நம்மை கீழே விழத்தள்ள வேண்டும், நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தவறான எண்ணம் போட்டுகிறது மூலமாக இயேசு கிறிஸ்துவை பொறாமைகளால் தான் நம்ம சிலுவையில காட்டி கொடுத்தார். சபை வளர்ந்துடக்கூடாது, கர்த்தர் எனக்கு சபை சாப்பிடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. ஒரு சிலருடைய எண்ணம் முடியும். இந்த சபைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க நிறுத்துவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது தவறான உபதேசத்தை சொல்லுவாங்க. இந்த சபையை வளர விடாத அளவுக்கு, யோசேப்பு வளர விடாத அளவுக்கு எப்படி யோசேப்புடைய சகோதரர்கள் இருந்தார்களோ, யோசேப்புடைய திட்டங்களை எல்லாம் எப்படி செயலாகக்கூடாது, செயல்படக்கூடாது, அழிக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்புடைய சகோதரர்கள் இருந்தார்களோ, அதே மாதிரி நமக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய சகோதரர்களே, நம்முடைய சொந்த பந்தங்களே நமக்கு எதிராக செயல்படுவார்கள். சொல்லுங்க, இது நிறைய இடங்களில் இதுதான் நடக்கும். இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? இயேசுவோட கூட இருந்தவங்கதான். சொல்லுங்க, குடியில கலந்து யாரு? சகோதரர்கள், ஒரே ரத்தம், ஒரே சம்பந்தம் உள்ளவர்கள், சொந்தக்காரங்க தான். இப்போ அடுத்தவங்களுடைய வளர்ச்சி, ஒருத்தர் நட்புக்குள்ள வளர்றாருன்னு சொன்னாவோ, இல்ல தெய்வ பலத்தோட வாழணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னாவோ அதை முதல்ல தள்ளிடுவாங்க. யாராவது கொஞ்சம் பக்தியா வாழ்ந்தா அவங்கள வந்து குணத்தடுவாங்க, அவங்கள போய் ஊர்ல எல்லாம் நல்லதா சொல்லுவாங்க. எப்ப அவங்க பேசலாம், தான் உயிருக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய சுமைகளை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. கண்ணில் இருக்கிற உத்திரத்தை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்கள சிறு துரும்பு இருக்கும், அதை பெருசு பெருசு பேசிக் கொண்டிருப்பாங்க. இங்க பார்க்கிறோம், யோசேப்பை குழியில தள்ளினார்கள் சகோதரர்கள். யோசேப்பு ரொம்ப மனவேதனையோடு, ஆண்டவரே அவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை, எனக்கு எவ்வளவோ தரிசனத்தை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி கண்காலிக்கு கொண்டிருந்த வேலையில யார் குடியில தள்ளினார்களோ அவர்களே யோசேப்பை தூக்கினாங்க. உடனே யோசேப்பு நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே ரொம்ப நன்றி அப்பா, என் சகோதரர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்தீங்க, அதனால நன்றி அப்பா சொல்லி சொல்ல பண்ணியிருப்பாரு. சொல்லுங்க, ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனசு யோசிப்பு. யாரையும் பழிக்கிற மனசே கிடையாது யோசிப்பு.
யார் மேலேயும் குற்றம் சுமத்துகிற மனுஷன் கிடையாது யோசேப்பு. அவங்க தூக்கி எடுத்து வெளியில கொண்டு வந்த பிற்பாடுதான் தெரியுது யோசேப்புக்கு, அடடா இவங்க நம்மள வச்சு என்ன பண்றாங்க, கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, உங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க, உங்க கண்ணை கூட தொடங்கிட்டு வருவாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களை வச்சு ஏதோ ஒரு ஆதாயம் சம்பாதிக்கணும்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. சகோதரர்களுக்கு என்னாச்சு, மீதியாளர் கையில வித்த உடனே எவ்வளவு பணம் கிடைச்சது, எவ்வளவு பணம் கிடைச்சது, 20 வெள்ளிக்காசு கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவ எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வந்து 20 வெள்ளிக்காசு வித்துட்டோன்னே இவங்க ஆவியாயிட்டாங்க. நமக்கு காசு கிடைச்சது, சகோதரனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க திட்டங்களையும் என்ன பண்ணிட்டோம், அழிச்சிடும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோட வேதனைகளை அவர் கூட்ட மாட்டார். ஆனா வித்தவங்களுக்கு வாழ்க்கையில பாருங்க, தொடர்ந்து வேதனை தான். வித்துட்டு போனாங்களே, நிம்மதியா இருந்தாங்களா? அவங்க தேசத்துல பஞ்சம் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருக்குதா, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்குதா, தகப்பனோட சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? ஆடு மாடு நிர்வகிச்சவங்களோட அவங்க சந்தோஷமா ஜீவனம் பண்ணாங்களா? இல்ல. இந்த மீதியானது வாங்கிட்டு போறாங்களே, இந்த மீதியானதையாவது இவங்க வச்சு ஏதாவது லாபம் கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அவங்க அப்படி கைமாற்ற வேலை. வெளியே சொல்லுங்க, 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வியாபாரிங்க. அவங்க பேர் என்ன பேரு, வர்த்தகர்கள். வெளியே சொல்லுங்க, அவங்க ராஜாவின் அரண்மனையில முக்கியஸ்தரா இருக்கிற போத்திபார் என்பவர் கையில இந்த யோசனை கொண்டு போய் அவங்க ஒரு கமிஷன் வச்சுக்கிட்டாங்க. சொல்லுங்க, ஆனா பாருங்க, தொடர்ந்து அடினால அடி யோசனை ஏன்டா அந்த மாதிரி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. என்னடா ஒரு வழியில அடிச்சு போட்டாங்க, அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தாங்க. அவங்க ஒரு இடத்துல கொண்டு போய் விற்கிறாங்க. மாடு எல்லாம் பாருங்க, விவசாயம் கொஞ்ச நாள் வச்சுக்குவாரு அவரு, அந்த மாட்டை பயன்படுத்திடுவாரு, ஏதாவது விழுந்துக்குவாரு, வண்டி எழுந்து சொல்லுவாரு, அந்த வேலையெல்லாம் வாங்கிடுவாரு. கொஞ்சம் மாடு டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு, அடுத்த ஆளுக்கு கையை வாங்கிட்டு வேற மாடு குடிச்சுவாரு. இதே தான் வியாபாரம். யோசேப்பு வியாபாரிகள் வாங்கினார்கள், வியாபாரிகள் போத்திபாருக்கு விற்று விட்டார்கள். போத்திபார் அவங்க வீட்டுக்கு வேலைக்காரனா வச்சுக்கிறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க, இப்படி கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே சோதனைகள் வரும். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல உலகத்துல உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை உண்டுன்னு பிரசங்கம் பண்ணவே இல்லை, எங்கேயுமே பண்ணல. நீங்க சொகுசா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு பிரசங்கம் பண்ணவே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாக்கியம் பாடுபட்டால் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்ல, அழிந்து போகிற பொருளானது அக்கினியினால புடவிடப்படும் என்று சொல்ல, நீங்கள் விலையேற பஞ்சவர்களாய் மாறுவதற்கு யோசேப்புடைய சோதனைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரலாம். வந்தா நீங்க என்ன நினைக்கணும், யோசேப்பை நினைச்சுக்கணும். சொல்லுங்க, யோசேப்பை நினைச்சுக்கணும். அந்த மாதிரி யோசேப்பு எப்போதும் சோதனைகளை சகித்துக் கொண்டார். அவன் வீட்லயாவது நிம்மதியா இருந்ததா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. போத்திபாருடைய மனைவி மூலமான பிரச்சனை வருது. போத்திபாருடைய மனைவி மூலமா பிரச்சனை வந்த உடனே யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் சோதனை வரும். சொல்லுங்க, உங்களை விட அதிகமான சோதனை யோசேப்பு, நம்ம விட அதிகமான சோதனைகளை யோசேப்பு அனுபவித்தார். ஒவ்வொரு சோதனைகளிலேயும் யோசேப்பு ஒரு வார்த்தை கூட, என் கனவு என்னது, எனக்கு நீங்க கொடுத்த தரிசனம் என்னது, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீங்க காட்டினது என்னது, ஆனா இது நடந்து கொண்டிருக்கிறது என்னது ஆண்டவரே, என்னை இப்படியெல்லாம் நடந்த சித்திரவதை பண்ண நீங்க எத்தனை நாள் திட்டம் வச்சிருந்தீங்க. வாய் திறந்த ஆண்டவர் கிட்ட எங்கேயாவது கேட்டாரா அப்படின்னு சொல்லி ஆதியாகம புத்தகத்தை முழுசா படிச்சாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரை யோசேப்பு ஒரு சின்ன வார்த்தை சொல்லி பேசவே இல்லை. பேசாம
ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளையும் இதே மனுஷனால வந்த சோதனைன்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி யூதாஸ் காரியத்தை தேவனுடைய திட்டத்துக்காக கர்த்தர் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி யோசேப்பை தேவனுடைய திட்டத்துக்காக கர்த்தர் இப்படி சோதனைகளின் மத்தியிலே நடத்துகிறார். உன்னையும் தேவனுடைய திட்டத்துக்காக பயன்படுத்த கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். உனக்கு வர்ற பிரச்சனை, உனக்கு வர்ற சோதனை, உனக்கு வர்ற சகல விதமான கலக்கமோ துக்கமோ கர்த்தராலே ஜெயம் உண்டாவதற்காக சொல்லுங்க. 39வது அதிகாரத்துக்கு வாங்க, 1-2 வசனங்களை வாசிங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. 39வது அதிகாரம் 39வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யார் எகிப்துக்கு எடுத்துட்டு போறது? மீதியான் தேசத்துக்கு வர்த்தகர்கள் கொண்டு போய் எகிப்துல கொண்டு போறாங்க. யாருங்க வாசிக்கிறோம்? ஆரோனுடைய பிரதானியும் அதிகாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்தியர் தேசத்தான் விலைக்கு வாங்கினான். சொல்லுங்க, பாருங்க, விலை கொடுத்து வாங்கி கொண்டு போய் ஜெயில போறாங்க. சொல்ல மாட்டீங்களா? நீங்க சந்தோஷமா நம்மள ஒரு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாரு, நம்மள நல்லதான் வச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். யோசேப்பு கூட அப்படிதான் நினைச்சிருக்கலாம். இவ்வளவு விலை கொடுத்து இவங்க கிட்ட இருந்து நம்மள வாங்குறாரு, நம்மள நல்லா தான் வச்சுக்க போறாங்க, நல்லா தான் கவனிக்க போறாங்க, நம்ம மேல இருக்கிற எல்லா துன்பமும் நீக்க போகிறது, கவலையெல்லாம் மாறப்போகுது நினைச்சுதான் ஒரு போத்திபார் வீட்டுல வேலைக்கு போயிருக்கேன். ஆனா அங்கேயும் பிரச்சனை வந்துதான் வரலையா? ஆனா அதுக்கு முன்னாடி 2வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எப்பங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்? கர்த்தர் எப்பங்க யோசேப்போடு இருந்தார்? அவர் நல்ல சுகமாய் வாழும்போது யோசேப்போடு இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். அவர் அடிமையாக இருக்கப்படும் போது யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு குடியில் காணப்படும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போத்திபாரின் மனைவி மூலமாய் பிரச்சனை வரும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலே யோசேப்பை கொண்டு போடும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பிள்ளையே சோதனைகள், பிள்ளையே வேதனைகள், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் சொகுசாக வாழுங்கள். சொகுசாக வாழ்வு எங்கே கிடைக்கிறதோ அங்கே செல்லுங்கள். உபத்திரவம் இல்லாத, பாடுகள் இல்லாத பயணம் தான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எகிப்திலேயே இருங்கள். நீங்கள் பிரயாணப்பட்டு வனாந்திரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்திரம் வந்தால் நிச்சயமாக அங்கே தண்ணீர் இருக்காது. ஒருவேளை தண்ணீர் இருந்தாலும் அது கசப்பாக இருக்கும். அங்கே உணவு இருக்காது. நீங்கள் வானத்தை நோக்கி கதற வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஏன் இருக்கிறார் தெரியுமா? உங்களை கொண்டு போய் சிங்காசனத்தில் அமர வைக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? உங்களை கொண்டு போய் ஏதோ அமர வைக்கும்படியாக, ராஜாவுக்கு நிகராய் அமர வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க 2 பேரும் வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வலது பக்கத்துல யாரு இடது பக்கத்துல யாருன்னு நான் முடிவு பண்ண முடியாது. அது பிதா முடிவு பண்ணுவாரு. பிதா என்ன முடிவு பண்ணுவார்? என்ன முடிவு பண்ணுவாரு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதற்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. பிதாவின் சித்தம் அறிந்து யார் இந்த பூமியிலே செயல்படுகிறார்களோ அவர்கள் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். சும்மா மேல வச்சுக்கிட்டு, சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு, சும்மா நானும் ஓர சபைக்கு போகிறவர்கள் எல்லாருக்கும் அந்த வசனம். பிதாவுடைய சித்தத்தை அறிந்திருந்தார் யோசேப்பு. தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று
சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அசைன்மெண்ட்டையும் ஏற்றுக்கிட்டார். சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எவ்வளவு ஓவர் கொடுத்தாலும் செஞ்சார், எவ்வளவு பரிஷ்டம் கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டார், எவ்வளவு கேரத்தனால அடிய வாங்கினார். இயேசு கிறிஸ்துவ அடிக்கப்படுகிற ஆட்டை போல வாய்க்கிறவாக கொண்டு போகப்பட்டார். தேவனுடைய வலது பரிசுகிறார். நீங்களும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டங்களில், இந்த பிரச்சனைகளிலே கர்த்தர் இல்லை என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக அந்த பலனை, காலும் தேனும் ஓடுகிற பலனை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய வலது பரிசுகளிலே நீங்கள் அமர முடியாது. கருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சோதனைகளின் ஊராய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பது நமக்கு மிகவும் ஏற்றமாயிருக்கும். இன்னும் எடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 43 2வது வசனம். ஏசாயா 43:2. நீ தண்ணீரை கடக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவர் இருக்கிற சொல்ல எதில் ஆறு கொண்டு வருவியா, அந்த ஆறு நாங்க கடக்கணுமா, நீ எனக்கு கூட இருக்க, எனக்கு தேவையா, அந்த ஆறே இல்லாம பண்றாங்க. நம்முடைய சமூகம், நம்முடைய சமூகம் எப்படி, நம்முடைய சமூகம் எப்படி, சோதனையே வேணாம் ஆண்டவரே, நாங்க சுகமாய் பிரயாணம். வசனம் என்ன சொல்லுது? நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ கடலுக்கு முயற்சி எடுத்தாதான் ஆசாரத்திய கால்கள் போய் தைரியமாய் அந்த கடலை பட்டாத்தான் கடல் என்ன பண்ணும், 2000 விளக்கும். பஞ்ச காலத்துல நீ விதை விதைச்சாதான் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும். சொல்ற, நீ தண்ணீரை கடக்கும் போது அக்னியில் போய் போன வரைக்கும் பேசாமல் இருக்கிறார் ஆண்டவர். கட்டி கையை கால கட்டி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, பர்னஸ் உள்ள போடுறாங்க. தீப்பிழம்புகள் கொண்டு போனவர்களை எரிந்து பசமாக்கிறாங்க. ஆனா உள்ள அவர் மேல கொஞ்சமும் என்ன இல்லை, அக்னி வாசனை கூட வரும். எத்தனை நாள் பசியா இருந்ததோ அந்த சூழல, அந்த சிங்கம், அதுக்கு எத்தனை நாள் பட்டி போட்டு இறை போடாம அதை வச்சிருந்தாங்க தெரியல. அவர் செய்யறவங்களுக்கு ஒரு தேசத்துல ஒரு விதமான தண்டனைகள் இருக்கிறது. பாபிலோன் தேசத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை அது. யாராவது அரசு சட்டத்தை மீறினா, ராஜாவுடைய வார்த்தையை மீறினா, சிங்கத்தின் கெபீரம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சிங்கத்தை சுத்தியும் இரும்பு வேலி போடப்பட்டிருக்கும். என்னுடைய சொல்லுங்க, நடுவுல சிங்கம் சுத்தி இரும்பு வேலி போடப்பட்டிருக்கும். நல்ல பாதுகாப்பான இரும்பு வேலி. இருந்து 4 பேர் தூக்கி அப்படி ஆடி தூய போடுவாங்க. அது எப்படா வந்து விழுவான் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க, எப்படா வந்து விழுவான்னு பார்த்துட்டு அப்படி போட்ட உடனே அது வாய ரெடியே நம்பி வச்சிருக்கோம். நீங்க நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு பாருங்க, பிஸ்கட் போட்டு பாருங்க, பக்கத்துல ஒரு நாய் நிக்கிறது வச்சுக்கோங்க, அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டு பாருங்க, ஒரு பிஸ்கட் அப்படி போடுங்க, அது மண்ணுல போட்டு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடுது. அப்படி போடும் போதே அந்த நாய் என்ன பண்ணிடுது, உடனே தப்பிக்கொள்கிறது. தானியேல சிங்கம் முடியாது சொல்லுங்க, அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிங்கத்தினுடைய வாயை என்ன பண்ணாரு, கட்டி போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், அவமானங்கள் வரும், ஆணைகள் வரும், துக்கம் வரும், கவலை வரும். ஏசுவார்கள், பேசுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், கல்லாலே அடிப்பார்கள், அக்கினியிலே நடக்கும்படி செய்வார்கள், கண்ணீரை கடக்கும்படி செய்வார்கள். வசனம் சொல்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நீ கடந்து போ, கர்த்தருடைய நாமத்தினால கடந்து போ.
தண்ணீர் நிறைய இருக்குது, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அவர் நான் கூட வரமாட்டேன்னு அங்க உட்காந்து ஆண்டவரே எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் இந்த தண்ணீரை கடற்கரை எனக்கு பலம் தருவீராக சொல்லி கடந்து போ. அவரும் கூடவே வருங்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, அக்கினியில ஆறுகளை கடக்கும் போது சொல்லுங்க. நீங்க நடக்கிறது இல்லை. எவ்வளவோ பெரிய அக்கினியா இருந்தாலும், உங்க பட்சிக்கிற அக்கினியா இருந்தாலும், உங்க சோதனைகள் என்னதான் பண்ணாலும் போய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டு, ஆண்டவர் பேரை சொல்லிட்டு, ஆண்டவருடைய நாமத்துக்காக வாழ்வோம் என்று சொல்லிட்டு நீங்கள் நடந்து போங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்யுங்கள். அதே ஆதியாகமம் புஸ்தகத்துல எடுத்து வாசிக்கிறவாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை நோக்கி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எப்போ சொன்னாங்க தெரியுமா? ஆபிரகாமை எவ்வளவு சோதிக்கணுமோ, எவ்வளவு குடும்பப்படுத்தணுமோ, எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்றாங்க, கர்த்தர் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உன்னோட கூட இருக்கிறார். அப்படியே ஈசாக்க சொன்னாங்க, அப்படியே யோசேப்பு சொன்னாங்க, அப்படியே யாக்கோபையும் சொன்னாங்க, அப்படியே தாவீது கூட சொன்னாங்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஈசாக்க சொன்னாங்க, எல்லாம் ஒரு தொலைவியா தோண்டிட்டே போவாராம். பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மண்ணு வச்சு தண்ணி மூடிக்கிட்டே வருவாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஈசாக்கு சொன்ன ஈசாக்கு என்ன பண்ணல, அவருடைய முயற்சிகளை தளர்த்தவில்லை, அவருடைய பிரயாணத்தை அவன் தடை பண்ணவில்லை, அவருடைய விசுவாசத்தை அவன் குறைத்துக் கொள்ளவில்லை. எத்தனை கிணறு தோண்ட கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாலும் நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சோதனையை சகித்துக் கொண்டு பலனை தாங்க. சோதனையே வரக்கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணாதீங்க. சோதனையே வரக்கூடாதுன்னா பரீட்சையே எழுதலன்னா உங்களுக்கு ரிசல்ட்டே இல்லை. ரிசல்ட் இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், எல்கேஜில தான் இருக்கணும், பால் தான் குடிக்கணும், பலமாக நீங்க புசிக்க முடியாது. என்னுடைய ராஜ்யத்தை உங்கள் கண்கள் காண முடியாது. பத்து தீவிலே வரலோக தரிசனத்தை பார்த்தாங்க. சொல்லுங்க, தீவில போய் சோதனைகளையும் தண்டனைகளும் அனுபவிக்கிறது தாயா பரலோகம் தெரியும். சொல்லுங்க, அவனுக்கு தான் பரலோகம் தெரியும். கஷ்டங்களை அனுபவிக்கிறவனுக்கு தான், பாடுகளை அனுபவிக்கிறது தான் பரலோகம் தெரியும். சுகமா கட்சி மத்தைய போட்டு சுகமா உல்லாசமா வாழ்க்கை வந்துட்டு சுகமா இந்த உலக இச்சைகளை ஆசனவாசங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஐஸ்வர்யமா நரகங்கள் லாசரு ஆபிரகாமின் படியில இருந்தார். சொல்லுங்களா? ஆமா, பாருங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாகும் போது, கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது, சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தலையை கவுக்க போட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து, ஐயா ஆண்டவருக்கு கூட இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஐயான்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். அது நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரே ஒரு முறை 7 வருஷம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் யார் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவரை தூஷித்தவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பேசினவர்கள், ஆண்டவரை நிந்தித்தவர்கள், ஆண்டவரை சமுதாய அடைந்தவர்கள், ஆண்டவரை அவமானப்படுத்தினவர்கள், ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று ராஜுவுக்கு முன்பதாக கத்தினவர்கள், ஏரோதுக்கு முன்பதாக அவமானப்படுகிறவர்கள். நிச்சயமாக கர்த்தர் சொல்றார், நீ தேடி காணாதிருப்பாய். விரோதிகளை நீ தேடுவாய், ஒருத்தரும் விரோதியாவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லவர்களா இருப்பாங்க. யோசேப்புடைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சந்தோஷப்படுவோம்.
கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார். அவர் 39வது வருஷம் 2வது வருஷம் வாசிக்கிறோம். 39வது அதிகாரம் 2வது வருஷம். அவன் காரிய சித்தி உள்ளவனானா. இல்லையா சொல்லுங்க. இந்த காரிய சித்தி குடும்பத்தை நடத்துகிற திறமை, அரசை நடத்துகிற திறமை, பொதுமக்களிடத்தில் நடந்து கொள்ளும் திறமை, சிக்கனமாக வாழ்க்கையை நடத்துவது எப்படி, பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பது எப்படி, கர்த்தருக்கு கூட இருந்தா நீங்க கடன் போட்டு தலையை தொங்கிட்டு அவமானப்படுவீங்க. குடும்பத்தை எப்படி சரியாக நடத்துகிறது என்கிற ஒரு ஞானத்தை கற்றுத்தார். காரிய சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு காரியங்களிலேயும் சித்தி பெற்றார்கள், வெற்றி பெற்றார்கள். சித்தி அப்படின்னு சொல்றது அம்மாவுக்கு தங்கச்சி அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த சித்தி வேற. காரிய சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா வெற்றி காரியங்களிலே ஜெயமளித்தவன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்முடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். வேதவசனம் சொல்கிறது. அப்புறம் பார்க்கிறோம், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தியனாகிய அந்த எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோட இருந்தார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் காண்கிறான். இல்லையே சொல்லுங்க. பட்ட பாடுகளுக்கும் பட்ட துன்பங்களுக்கும் ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்றார்களே, அவன் எஜமான் காண்கிறான். கர்த்தர் கூட இருக்கிறார். ஐயா, உன்னை உணவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீ ஆண்டவர் வருதையாம ஆண்டவர் தூஷியாம நீ வந்திருக்கிற, கர்த்தர் கூட இருக்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். எஜமான் கண்டு அவன் வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கோ என்ன பண்றான், விசாரணைக்காரனாக வைக்கிறான். ஒரு சூழ்நிலை அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அவன் வீட்டுக்கு வைக்கிறான். அந்த போர்த்திவார் என்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடுக்கங்கள் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை கர்த்தர் நிச்சயமாக விரிவாக்கி விசாலமாக்கி கொண்டு போய் உங்களை கடையில்லாமல் சேர்ப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.